இது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஜாலியான, ரொம்ப கிராண்டடான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நோ ஃபேப் மாஸ்டிபேஷன். அதாவது ஸ்லாங்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பசங்களுக்குள்ளனா நம்ம பேசிப்போம். கை போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இது கொச்சையாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இதை அட்ரஸ் பண்ணுறது எந்த வகையிலையுமே கொச்சை கிடையாது. அதை ஒரு அளவுக்கு மீறி பண்ணுறது தான் ஆக்சுவலாக ரொம்ப கொச்சையான விஷயன்றதை வலியுறுத்துறது தான் இந்த ஓவரால் ஆடியோவினுடைய கான்செப்டேங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சோஷியல் ஆங்ஸைட்டின்னு ஒன்று தனியாக இருக்காமா, அது வருது. ஒரு ஹெல்த்தியான மெட்டபாலிசம் இல்லை, டோபமைன் வந்து இஷ்டத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கு நம்ம பிரெயின்குள்ளே. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஃபேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம், கை போடுதல்ன்ற விஷயத்த பண்ணும்போது பண்ணலை, மொத்தமாகவே அதை நீக்கிட்டோம், ரொம்ப ஹெல்த்தியான நம்பர்ஸில் நாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதை நான் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லிட முடியும். அதுக்கு பேர் தாங்க ஃப்ரீடம். நம்ம ஜென்ரேஷன் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடுன்னு ஓடிட்டுருக்கோம். அது ஃப்ரீடம். அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து எனக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி தேடிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன், நினச்ச அளவுக்கு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம லைஃப் ஸ்டைலை இல்லை நம்ம லைஃப்பை எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கான ஒரு தேடலில் நாம் ஓடிட்டுருக்கலாம். பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஒன், எப்படி சொல்கிறது, பெக்யூலியர் வார்த்தை விச் இஸ் கால்ட் ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை, நம்ம மூளைக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய சண்டை. இதில் நாம் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூல காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது தான். அந்த செல்ஃப் டிசிப்ளினை குலைய வைக்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த மாஸ்டிபேஷன் அப்படின்றது. நம்மளுடைய மாஸ்குலினிட்டியை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துகிற ஒரு விதம் தான் மாஸ்டிபேஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதனுடைய ஐரணி என்னன்னா, ஆக்சுவலி அது நம்ம மாஸ்குலினிட்டியை அழிச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஆல்ரெடி மாஸ்குலினிட்டின்ற ஒரு விஷயத்தை நாம் எக்ஸிபிட் பண்ணாலே, காமிச்சாலே அதை டாக்ஸிக்குன்னு சொல்கிற உலகத்தில் இருக்கிற மாஸ்குலினிட்டியும் நாம் இழக்காமல் இருக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் மைண்ட் செட். ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு, ஒரு நல்ல க்ரோத்துக்கான ஒரு அடையாளமே நமக்கு இருக்கக்கூடிய மாஸ்குலினிட்டியை நாம் தக்க வச்சுக்கிறது. அப்புறம் தான் அதை டெவலப் பண்ணுறதெல்லாம். நோ ஃபேப் எப்படி மாஸ்டிபேஷன்ற ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்லேருந்தே வெளியே எடுக்கிறது, என்னென்ன விஷயங்களை அதுக்கு பண்ணால் நம்ம அந்த நோ ஃபேப்ன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும், ஏன் இதை நாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஏன் அப்படின்ற விஷயத்தை நம்ம அதிகம் ப்ரெஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணி பேச போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். வீட்டில் நாம் தனியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சிருப்போம்? ஓகே, மாஸ்டிபேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். என்னமோ அது வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியும், மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த மாதிரியும், அதுக்கு ரிவார்டிங்காக ஏன் நம்ம மாஸ்டிபேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம். ஓகே, அப்படி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் ஸ்லோலி ஒரு டெய்லி ரெஜிமாக பல் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி அதை பண்ணுறது ஒரு விஷயமாக மாறிடும். அப்படின்றத நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? நடந்துருக்கு தானே அது, இல்லை நடந்துட்டு இருக்கு தானே அது? எஸ், அந்த மாதிரி இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. மாஸ்டிபேஷன் என்னுடைய டெய்லி ஸ்கெடியூலில், டெய்லி ரெஜிமில் ஒரு பார்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஆடியோவை நீங்கள் கண்டினியூவிங்காக கேட்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள்கள். ஸோ ஒரு காலத்துலலாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, எவ்ரி டே ஆர் அட்லீஸ்ட் வீக்லி 3 or 4 times மார்னிங் ஸ்கெடியூலில் இந்த விஷயம் ஆட் ஆகிருக்குங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். பட் எப்படி நம்ம காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ரியல் லைஃப்பை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ரியாலிட்டி பளீர்னு ஒரு அட்டி விட்டு தெரியுமா, காதோட ஒரு அப்பும் தெரியுமா, அப்படி ஒன் சட்ஸ் ரியாலிட்டி இருந்த ஒரு 5-6 ரியாலிட்டியில் ஒரு முக்கிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபேப்பிங் இஸ் கோயிங் டு ரூயின் மை லைஃப் அப்படின்றத நான் சென்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேங்க, அது என் வாழ்க்கையை பாதிச்சிருச்சுன்னு நான் சொல்லலை. பட் நான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட லக்கிலி அதை பார்த்துட்டேன். அது இப்படியே விட்டோன்னா அது ரூயின் பண்ணிடும்னு தெரிஞ்சு நான் நோ ஃபேப்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தேன். ஓகே, நான் சிங்கிளாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும், வாட் எவர், இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மை ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். பட் ஒருவேளை நான் அன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தேனாலும் டெஃபினட்டாக அதை பாதிச்சிருந்திருக்கும் அப்படின்றத நான் நோ ஃபேப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த நோ ஃபேப் அப்படின்ற கான்செப்ட் நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணனோ அன்னைக்கு தட் இஸ் த worst டே ஆஃப் மை லைஃப்ங்க. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம அதை ஒரு ரிவார்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா?
மாஸ்டிபேஷன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம பாடி கேப்பபிள் அப்படின்றத கண்டுபிடிச்ச நாள் வந்து நம்மளுடைய பெஸ்ட் டே ஆஃப் அவர் லைஃப்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் இல்லை? கரெக்டாக த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஜாக்குலேட் பண்ணதோ இல்லை ஆர்காசம் அடைஞ்சதையோ வந்து நாம் கண்டிப்பாக மறந்துருக்கவே மாட்டோம் இல்லையா? பட் அது என்னமோ பெரிய டிஸ்கவரி மாதிரியும் தட் இஸ் லைக் அவ்வளோதான்டா, இனி என்னை யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாதுடா, என்னை யாரும் கையிலே பிடிக்க முடியாதுடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாம் வந்து போயிருந்திருப்போம் டெஃபினெட்லி இல்லையா? பட் அது வந்து எந்தெந்த வகையில் பாதிக்கும் அப்படின்றதுனுடைய ஒரு சிறிதளவு கூட நமக்கு வந்து அதனுடைய அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்றதான் உண்மை. ப்ளஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது, ஓகேவா? ஏன்னா 18-19 வயசு ஆயிடுச்சு, ஒரு பான் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பான் வெப்சைட்டு கிளிக் பண்ணிங்கனாலே ஆர் யூ 18 ஆர் மோர்னு கேட்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஆக்சுவலி, கரெக்டாக. முன்னாடியாவது நம்ம 15 வயசில் ஒரு பான் வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா 18 கேட்குதுடா, கிளிக் பண்ணலாமா வேணாமாட்டி, கிளிக் பண்ணி விட்றா உள்ளே போகலாண்டா அப்படின்னு ப்ரௌசிங் சென்டரில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பான். பட் இன்றைக்கி அது ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே கைக்கு வந்த உடனே அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த கில்ட்டும் கிடையாது. 18-19 இயர்ஸ் ஆமாம் நான் 18 தானே அப்படின்னு கிளிக் பண்ணுவோம், உள்ளே போவோம், தேவையில்லாத பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாம் எக்ஸைட்மெண்ட்டை அதில் கண்டுட்ருப்போம். இதனால் நாம் சோஷியல் ரிலேஷன்ஷிப்லேருந்து எந்த அளவுக்கு வெளியே வரோம் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பல பேர் சிங்கிள் பசங்க, நாங்கள் பொண்ணுங்க கூட பேசினதே இல்லை, பொண்ணுங்களோட பேசவே வரமாட்டேங்குது, எப்படி வரோம் அப்படின்னு விஐபி படத்தில் வர தனுஷனுடைய டெம்ப்ளேட்டெல்லாம் எடுத்து போட்டு நாம் மீம்ஸ் போட்டு சிரிச்சிட்டு இருக்கோமே, எதுக்கு நமக்கு அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி வருது? why are we getting awkward in front of girls? நான் கொடுத்த இந்த சைலன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அதை யோசிச்சுருந்துருப்பீங்க. பிகாஸ் பான் ஒரு விஷயத்தை நம்ம மூளைக்குள்ளே செய்யுதுங்க, அது நம்மளை வெறும் மாஸ்டிபேட் பண்ண மட்டும் வைக்கல, எதை பார்த்து மாஸ்டிபேட் பண்ண வைக்குது? 2 people having sex. அதை நாம் என்றைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நோ ஃபேப் கான்செப்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. க்ளீன் அண்ட் கிளியராக அந்த விஷயங்களை இப்போ பல வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட சீமனும் பயங்கரமாக வந்து எக்ஸ்ட்ராவாக செக்ரீட் ஆகிருக்கும், ரீஜெனுவேட் ஆகிருக்கும், இன்னும் ப்ளசண்ட்டாக சூப்பராக இன்ட்ரொடக்ஷன் சீனில் வர ஹீரோயின் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இன்றைக்கும் இல்லையா? பட் அதை நாமல்ல எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? நாம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேங்க. ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் யாருமே இல்லாதப்ப யாரோ இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே ஃபோனில் இருக்குன்னு மறைமுகமாக நோண்டுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி கிளாமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாஸ்டிபேட் பண்ண தான் குறிக்குது. இவென்ச்சுவலி நம்ம பான்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் ஆரம்பித்து அது ஸ்லோவாக வீடியோஸ்குள்ளே போய் தென் we will touch the part, then we will masturbate. பட் நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா, நாம் 2 பேர் செக்ஸ் பண்ணுறதை பார்த்து தான் மாஸ்டிபேட் பண்ணுறோம். we are not in the act. பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். யாராவது 2 பேர் அவங்களுடைய ப்ரைவேட் மொமெண்ட்டை, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து they are having a private momentன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டக்குன்னு நம்ம டோரை திறந்துட்டோம், அவங்க ஒரு மாதிரி ஒரு கோசி மொமெண்ட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுடைய இனிஷியல் ரியாக்ஷன் என்ன? டே சாரி டாடி தெரியாமல் உள்ள வந்துட்டா அப்படின்றது தான் இருக்கும். அதுதான் நேச்சுரல். அப்போது அதே போல் அந்த வீடியோவில் 2 பேர் செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த சேம் ரியாக்ஷன் தானே நமக்கு வரணும். ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம்ன்றது நம்மளை அரௌஸ் பண்ணுற ஒரு விஷயம், பான்றது நம்மளை அரௌஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டான். அதை சொன்னது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. நாமளும் பார்க்குறோம், இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களாக இருக்கேப்பா அப்படின்னு நாமளும் பார்க்குறோம், நம்ம அரௌஸ் ஆகிறோம், அதனால் மாஸ்டிபேட் பண்ணுறோம். அதனால் நம்ம மூளை மழுங்கிடுது, நம்ம மூளை அதோடைய பிரின்சிபல்ஸை இழந்துருது, சென்சிபிலிட்டிஸை இழந்துருது. அப்படியே பார்த்து நாம் ஆர்கியாசம் அடைஞ்சிட்றோம். இப்படியே நாளடைவில் நாம் பான் பார்த்து மாஸ்டிபேட் பண்ணுறோம்னு நினச்சிட்ருக்கோம். நோ, 2 பேர் பண்ணுற செக்ஸை 3வது ஆளாக பார்த்து நாம் மாஸ்டிபேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே பாதிக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபர்தர் மோர் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி நாம் டிஸ்கஸ் போக போக பண்ணுவோம். பட் இனிஷியலி தீஸ் ஆர் த திங்ஸ் விச் கேவ் மீ ஒரு முக்கிய ஸ்ட்ராட்டஜி விச் சேஞ்ச் மை லைஃப் இன் மை 20s நான் சொல்லுவேன். அதுதான் அந்த நோ ஃபேப் அப்படின்ற ஒரு விஷயம். அது எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு ரீஹேப் மாதிரினே வச்சுக்கோங்களேன். அதை நான் வெளியே சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு வெக்கமுமே கிடையாது.
இதை நாம் வெளியே சொல்லி இதை பற்றி நம்ம இன்னும் ஓப்பனாக இருந்திருந்தோம்னா, நமக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னாலும் சுற்றி இருக்கிறவங்க ஏன்டா இத்தனை வாட்டி அதை நீ பண்ணுற, அதை பண்ணாமல் இருடானாவது சொல்லியிருப்பாங்க. ஐதர் நல்ல அட்வைஸ்ன்னு கேட்டிருந்திருப்போம், இல்லைனா ஈகோவில் ட்ரிப்பாயாவது அதை பண்ணாமல் இருந்திருப்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கிலேருந்து இதை நாம் வெளியே சொல்லுவோம், இதிலேருந்து நாம் வெளியே வருவோம், நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுப்போம் அப்படின்றதான் பாயிண்ட்டு. பட் அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இஸ் பான் அண்ட் அதனுடைய அடிக்ஷன். நம்மள நிறைய பேருக்கு நாம் பான் பார்க்குறோம், மாஸ்டிபேட் பண்ணுறோம் தான் நம்ம மூளையில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நம்ம பானுக்கு அடிக்ட் ஆகிருந்தோம் ஆர் அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியல. இது எனக்கு தெரிஞ்சது, நான் நோ ஃபேப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் வேர்ஸ்ட் டே ஆஃப் மை லைஃப்பை ஃபேஸும் பண்ணிட்டேன். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தானே. நான் ஒரு 6 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரிங்களா? எந்த லெவலில் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 தம் அடிப்பேன். 15 தம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு தம் 20 ரூபா போட்டுக்கோங்க, 300 ரூபாய்க்கு தம் அடிப்பேன். அந்த ஆங்கிள்லையுமே இதை பார்க்கலாமே. இதனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வர ஆரம்பிச்சது. என் பர்ஸு காலியாகவே இருக்கும் மந்த் எண்டில். அது போக ஆல்வேஸ் என்னை சரவுண்ட் பண்ணி ஒரு பேட் ஸ்மெல் ஆஃப் சிகரெட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ செப்டம்பர் 5, எந்த இயர்னு நான் சொல்ல விரும்பலை, செப்டம்பர் 5 எந்திரிச்சேன், காலையில் பல் தேய்ச்சேன், ஒரு காஃபி குடித்தேன், சட்டையை கழட்டிட்டு பேர் பாடியோடு கண்ணாடி முன்னாடி நின்னேன். ஃபுல் தாடி, அப்படியே கண்ணெல்லாம் ஒரே கருவளையம், ஒரு மாதிரி ஒரு ட்ரெட்டட் ஃபீலிங், கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஓகேவா? அப்படியே கோவத்தில் இருக்கிற வில்லா மாதிரி, ஹீரோ மாதிரி. என்னை பார்த்து நான் சொல்லிக்கிட்டேன், இது வேண்டாமே, இதை நம்ம நிறுத்திடலாம். நம்மக்கிட்ட எல்லாருமே தம்மு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் கெட்டிங் நோன் ஒன்லி ஃபார் தேட். அது வேணாம் நிறுத்திச்சு, நிறுத்திடலாம் இது அப்படின்னு. அன்றைக்கி ஒரு 6 பாக்கெட் சிகரெட் இருந்தது, அதை எடுத்து அப்படியே கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், இந்த அடா இதை போகிற வழியில் குப்பத்தடியில் போட்டுட்டு நீ ஆஃபீஸ் போயிடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதான் கிளாட்லி ஹீ இஸ் நாட் அ ஸ்மோக்கர். ஸோ அவன் அந்த தம்மை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவன் ரொம்ப சூப்பர்றான்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு அவன் போயிட்டாங்க. ஸோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சா ஒரு காஃபியை குடித்தேன், போய் ஒரு மிரர் டாக் வச்சேன், தம்மை விட்டுட்டேன் நான். இப்போ நான் இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு நான் தம் அடிக்கிறது நிறுத்தி அப்படின்னு சொன்னால் எந்த வருஷத்தில் இதை நான் பண்ணேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஆம்பிள் டைம், சரியா, 500 நாட்களுக்கு மேலே நான் தம் அடித்தது இல்லை. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு விஷயத்தை எப்படி நிறுத்திச்சு டக்குன்னு பண்ணிட்டேன், திடீர்னு தம்மு நிறுத்திட்ட அப்படின்னு என்னை சுற்றி நிறைய பேர் கேட்டாங்க. தெரியலடா, எந்திரிச்சேன், ஒரு நாள் தோணுச்சு, பண்ணிட்டேன் அப்படின்னுட்டேன். பட் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் நோ ஃபேப்பை ப்ராக்டிஸ் பண்ணது தான் நான் சொல்லுவேன். நோ ஃபேப் அந்த கேம்பெயினை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ அ மென்டல் ஸ்ட்ரென்த், ஒரு க்ரோத் மைண்ட் செட் கிடைக்கும். அதான் ஓவரால் பாயிண்ட். ஸோ நான் என்னோடய நோ ஃபேப் டெசிஷனுக்கு வந்த காலகட்டங்களில் சொல்கிறேன். எவ்ரிடே இதே போல் எந்திரிப்பேன், பல் தேய்ப்பேன். பல் தேய்ச்ச உடனே நாம் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போவோம். ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போவேன். இப்போவும் நான் ஃபோன் எடுத்துகிட்டு தான் போகிறேன். இப்போ நான் போகிறது ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு ஏதாவது பெங்களூர் மேட்சினுடைய யூடியூப் பேஜை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறேன். பட் அன்றைக்கி நான் அதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்காகன்றது உங்களுக்கே தெரியும். ஃபோன் எடுத்துகிட்டு போவேன், ஒரு மறைமுகமாக என்னுடைய அந்த பாத்ரூம் செஷனை நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஓகேவா? பாத்ரூம் நான் பண்ணி முடித்ததுக்கப்புறமே, மாஸ்டிபேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 நிமிஷம் கழித்து தான் பாத்ரூம்லேருந்து வெளியே வருவேன். I slowly have started to become a miserable person in general. நான் அதுக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதை வெளிக்காட்டிக்கிற ஒரு ஜோனில் இல்லை. நான் என்னை ஒரு கேரக்டராக மாற்றலை. ஆனால் அந்த ஹேபிட் எனக்குள்ளே நான் அதை பண்ணுறதை விட, ஓகேவா, நான் மாஸ்டிபேட் பண்ணுறதை விட மாஸ்டிபேஷன் வாஸ் டூயிங் மீ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எனக்கு ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுலேயே எனக்கு எக்ஸைட்மெண்ட் போக ஆரம்பிச்சிது. ஸ்லோலி சோஷியல் மீடியா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, நான் ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. டிப்ரெஷனில் இருந்திருந்தேன், பட் அதுக்கான ரீசன் வேறையாக இருந்திருக்கு. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ்,
தெரில சம்திங் இஸ் ராங் நம்ம லைஃப்பில், நம்ம தனிமையாக இருக்கிறோம், நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு அந்த டிப்ரெஷனை ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் விட்டடிச்சேன் தெரியுமா, எதனால நான் டிப்ரெஸ்டாக இருந்தேன்ற காரணம், அந்த காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, மாஸ்டிபேஷன் தான். ஐ வுடன்ட் சே பான் அடிக்ஷன் பிகாஸ் ஐ நெவர் ஹேட் தட். அதுக்கு முன்னாடியே நான் அதை ரெட் ஹேண்டடாக கேட்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நான் வந்து பான் அடிக்ஷன் சொல்கிறத விட ஐ வாஸ் நெவர் இன் டு பான். ஐ வாஸ் மோர் இன் டு ஒரு மாதிரி த ஹாலிவுட் ஹாட் சீன்ஸ் அந்த ஜோனில் தான் இருந்தேங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் ஸ்டில் அதுவுமே டாக்ஸிக், ரொம்ப டாக்ஸிக். ஓகேவா? ஒரு படம் பார்க்குறோம், அதுக்குள்ளே அது கேஷுவலாக வந்துட்டு போயிருச்சுன்னா அப்படின்னு அதை வந்துட்டு அதோடைய ஃபீலோடு பார்த்துட்டு விடுறதுன்றது வேறு. அதை சர்ச் பண்ணி அதில் ப்ளஷரை காண்றதுன்றது இட் இஸ் ஈக்குவல் டு பான் அடிக்ஷன். ஸோ அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, சம்திங் இஸ் ராங்கு இன் திஸ் ஏரியா, ஐ ஃபீல் மிசரபிள் அபவுட் மை செல்ஃப் அப்படின்றது. அதாவது ஒரு நம்ம கை வலிக்குதுன்னு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறோம், அவங்க ஆயில் தடவி கையில் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, அந்த பெயினை வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்களே தவிர, ஒரு நாளைக்கும் 3 டைமு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 15 நிமிஷம் நம்ம கையை போட்டு நீவிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எப்படி தாங்க இருக்கும்? நம்ம மனநிலைமையை யோசிச்சு பாருங்கள், நம்ம உடல்நிலையை யோசிச்சு பாருங்கள், அந்த கையினுடைய நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸை யோசிச்சு பாருங்கள். ப்ராப்ளம் தானே? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐ டிசைடட் வாஸ், ஓகேண்ணா நோ ஃபேப் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு ஒரு நாள் நைட்டு முடிவு பண்ணேன். அடுத்த நாள் காலையில் பிரேக் ஆகிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், சக்ஸஸ்ஃபுல். பட் அடுத்த நாள் காலையில் பிரேக் ஆகிடுச்சு. இப்படி பிரேக் ஆகிட்டே இருந்தது ஒரு வாரம். இப்போ என்ன சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன்னா, முன்னாடி ஐ யூஸ் டு மாஸ்டிபேட், அட்லீஸ்ட் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு நானே ஏதோ ஒரு ரிவார்டு கொடுத்துக்கிட்டேன்னு நினச்சேன். ஸ்லோலி நான் எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டேன்னா, மாஸ்டிபேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாலலாம் சொல்லுவாங்க போஸ்ட் நட் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் நட் கிளாரிட்டியில் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் பேட் அபவுட் மை செல்ஃப். Yet the next morning I used to do that. So now I am masturbating, I feel bad about myself, I still do that. அப்போது என்னையே அறியாமல் அதுக்கு நான் அடிமை ஆகிட்டுருக்கேன்றதை தெரிஞ்சும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். That is when I felt weak. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் அந்த டைமில் கொடுக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணலாம், எதனால நான் போயிட்டு மாஸ்டிபேட் பண்ணுறேன், am I that aroused, அவ்வளோ டேர்ன் டானாக சுற்றிட்டு இருக்கேன்னு யோசித்தேன். நோ. அப்போ வாட் நெக்ஸ்ட், இப்படி பல விஷயங்கள் வாட் நெக்ஸ்ட்னு யோசிச்சு எல்லாம் ட்ரை பண்ணேன். தொடர்ந்து ஒரு 7 days நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். ஐ ஃபெல்ட் மிசரபிள். ஓகேவா? அப்போ ஒன் ஃபைன் டே ஐ ஃபவுண்ட் அவுட், இது வந்து ரொம்ப ஆக்சிடென்டலாக நடந்தது. என் ஃபோன் சார்ஜில் போட்டிருந்தேன், சுத்தமாக ஃபோனை எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போக முடியாத ஒரு நிலை. அட் த சேம் டைம் எனக்கு பாத்ரூம் பயங்கரமாக ரொம்ப அர்ஜென்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன். ஐ கேம் அவுட் டூயிங் நத்திங். போனேன், பாத்ரூம் போனேன், வெளியே வந்துட்டேன். தேட்ஸ் வென் ஐ நியூ பிரச்சனை நான் என்ன பண்ணுறேன்றதுல இல்லை, எது என்ன அரௌஸ் பண்ணுது, ஸ்மார்ட் ஃபோன். அப்போ அதை ஃபஸ்ட்டு பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் அவாய்ட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணேன். தேட் வாஸ் த மூமெண்ட் வேர் ஐ ஃபெல்ட் நோ ஃபேப் ஷுட் பிகம் அ திங் இன் மை லைஃப் அப்படின்ட்டு. ஸோ நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் நான் ஃபோனை வெளியே விட்டுட்டு நான் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியே வந்தது. என்னோடய குழந்தைய நான் முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்படி வந்துட்டு அந்த 12 மணி மத்தியானம் வரைக்கும் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் வாசல்லே நின்று ஏக்கத்தோடு பார்த்து அந்த குழந்தைய ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போயிருப்போம். அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. ஸ்மார்ட் ஃபோனை வெளியே விட்டுட்டு நான் வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு வர்றதுன்ட்டு. இன்றைக்கி நான் அந்த பழக்கத்தை பழகிறேங்க. இன்றைக்குமே நான் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போவேன். பட் ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கும், ஏதோ ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் அது ஒரு மாதிரி ஒரு ரிக்ரியேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஹாட் வாட்டர் பாத் ஒரு பக்கம், இல்லை கோல்டு வாட்டர் பாத் ஒரு பக்கம், ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கேராக தானே நம்ம வந்து இப்போலாம் குளிக்கிற ஒரு விஷயத்த எப்போவுமே அப்படி தான் பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்க்குறேன், ஒரு மாதிரி டு காம் மை செல்ஃப், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ பாட்டு கேட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பாத்ரூம் சிங்கராக இருக்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது, அதுக்காக போகிறேன். பட் அன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு நான் அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போதோ இல்லை தனியாக வீட்டில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த சில தேடல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுன்றது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல் திங்ஸ் தட் ஐ ஹவ் எவர் டன் இன் மை லைஃப். அது வந்து என்னை ஒரு ஆளாக மாற்றிட்டு இருந்தது.
ஸ்ட்ராங்கராக மாற்றிட்டு இருந்தது அப்படின்றத நான் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ த பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர் ஆர் த பிக்கஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பெயின் இட் செல்ஃப் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். யூஸ்வலாக எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதில் இறங்குவோம் இல்லையா? நானும் அதே போல் தாங்க. இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, நமக்கு ஆக்சஸ் இருக்குது, நம்ம நிறைய விஷயங்களை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டிரெக்டாக பேசுகிறத நாம் கேட்க முடியும். இன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்கு போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் அந்த எக்ஸ்பர்ட்டை நாம் கேட்கணும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? யூடியூப்லேயே நிறைய சூப்பர் நியூரோ ஃபிசிசிஸ்ட்ஸ், நியூராலஜிஸ்ட்ஸ், அப்புறம் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தெரப்பி செஷனில் 5000 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிற கான்டென்ட்டை அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இன்றைக்கி எடுத்துக்க முடியுது இல்லையா? ஸோ அந்த ஆக்சஸை வந்து நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேங்க. ஸோ நான் இந்த நோ ஃபேப்பை ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து நான் என்னோடய ஒர்க் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு இருந்த நேரம், காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குள்ளே போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஐ வாஸ் சிங்கிள், அப்போ தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போது நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு ஒரு பயம், நான் திரும்ப அதுக்குள்ளே போயிடுவனோன்ற பயம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நாலேஜ் தேவைப்பட்டது, டேட்டா தேவைப்பட்டது, ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்பட்டதுங்க முக்கியமாக. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு பக்கம் நான் வந்து டைவர்ட் ஆகி நிறைய ஆக்சஸ் இருந்ததை யூஸ் பண்ணி நிறையா ரிசர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிய வந்தது. அதில் ஒரு முக்கிய கான்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்ஸ். அதாவது மூட் டு மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருந்தது. சிரிச்சிடாதீங்க லைட்டாக, சரிங்களா? நானும் ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு சிரிச்சுட்டு மூடு டு மோடா ஏமா எந்த இடத்துல வந்து ரைமிங் யூஸ் இருக்கான் பாரு அப்படின்ட்டு போக தான் அதுக்குள்ளே இருக்கிற சீரியஸான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதுங்க. இவ்வளோ நேரம் வந்து நாம் ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தான். பட் இதில் ஒரு லைட்டர் டேக்கும் இருக்குது. இது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே மூழ்கி அப்படியே போய்டும். ஓகேவா? அது பாயிண்ட் இல்லை. லைட்டர் நோட்டில் இதை ரொம்ப லைட்டாகவே நாம் அணுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கில்ட் இருக்காது இந்த இடத்துல. அதாவது இந்த விஷயத்தை இப்போ மாஸ்டிபேஷனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நாம் நிறுத்தி ஒரு க்ரோத் மைண்ட் செட்டுக்கு போய் மாஸ்குலினிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணி மாடர்னிட்டியை ரிஜெக்ட் பண்ணி உருப்படியாக வாழணும்னு நினைக்கிறோம் நாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோன்னா அதை லைட்டர் நோட்டில் பீஸாக நீட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு செய்வன திருந்த செய்யுன்ற மாதிரி எது தேவையோ அதை பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி போயிட்டே இருக்கணுமே தவிர சரி இப்படி இருந்துட்டோமே இவ்வளோ நாளாக அப்படின்ற மாதிரியான ஒரு மோடுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த லைட்டர் நோட்லேயே இதை அணுகணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் ஹெல்த்தியான இடத்துக்கு போய் கொடுத்து அன்றைக்கி எப்படி இருந்திருக்கோம் அப்படி. இன்றைக்கி வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற எல்லாருமே அவங்களோட தே மேட் பீஸ் வித் தேர் பாஸ்ட் செல்ஃப். ஸோ இந்த விஷயத்தை, இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம நோ ஃபேப்குள்ளே போய் ஒரு பெட்டர் மைண்ட் செட்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாஸ்ட்டை நாம் மன்னிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் ஆஃப் நோ ஃபேப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஓகேவா? நம்ம வந்து அடல்ட் சைட்ஸ் போகாமல் இருக்கிறதும், ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து ஒன்லி ப்ரோக்ரெசிவ்னஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதாகவும், அப்புறம் மாஸ்டிபேட் பண்ணாமல் இருக்கிறதும், கட்டுக்கோப்போடு இருக்கிறதும், செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் பண்ணுறதும், அப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்து நம்மளுடைய டோப்பமீனை வேறு இடங்களில் வந்து நம்ம வாங்கிக்கிறதும் கொடுக்கறதும், அட் த சேம் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறதும், பெட்டர் ஃபுட்ஸ், பெட்டர் லைஃப் ஸ்டைல், பெட்டர் சோஷியல் இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை நிறுத்திட்டு இது நாள் வரைக்கும் பண்ண உங்கள் செல்ஃபை மன்னிச்சிருங்க. நான் அதை பண்ணேங்க, அதனால தான் இன்றைக்கி இதை உங்ககிட்ட பேச முடியுது. இதுதான் த கிரேட்டஸ்ட் திங் தட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் திங் தட் ஐ ஹவ் எவர் டன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதை சொல்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதில் ஏகப்பட்ட மோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சேங்க. ஓகேவா? என்ன சொல்லுது இன்டர்நெட் ஆர் புக்ஸ், பெரிய பெரிய நியூரோ ஃபிசிசிஸ்ட் மிஸ்டர் ஆண்ட்ரூ, அவரோட ஃபுல் நேம் எனக்கு மறந்துடுச்சு, அவராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர்ஸ். அவங்களுடைய புக்ஸ்லலாம் நான் வந்து புக்ஸ் எல்லாம் எப்படி படிப்பேன் அப்படின்னா, ஒரு புக்கை வாங்கி மனமலன் ஃபுல்லாக படிச்சிட மாட்டேங்க. இந்த மாதிரி டைம்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைன்னா நான் ஒரு புக் எடுத்து அதோட இண்டெக்ஸ் பேஜ் பார்ப்பேன். அதில் எனக்கு தேவையான டாபிக்குள்ளே போனால் கான்டென்ட்டை நான் எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட். சரியா? தட் இஸ் ஹவ் ஐ ரீட் புக்ஸ். செல்ஃப் ஹெல்ப்பாக இருக்கட்டும் ஆர் இந்த மாதிரியான ஒரு சயின்ஸு சம்மந்தப்பட்ட புக்ஸாக இருக்கட்டும். அப்படி நான் வந்து ஒரு 4-5 நியூரோஃபிசிசிஸ்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எவ்ரி திங் இஸ் அபவுட் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா என்ன சொல்லிச்சு அப்படின்னா 4 மோட் இருக்குது. ஈஸி மோட், ஹார்ட் மோட், ஈஸி மோட், நார்மல் மோட், ஹார்ட் மோட், மாங்க் மோட் அப்படின்னு சொல்லுது. இப்படி
2 சைட்லேயும் 2 விஷயங்களை வந்து குறிக்கிறாங்களே, இதில் எது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, சோஷியல் மீடியா சொன்ன விஷயங்களை நான் கூர்ந்து கவனிக்கும்போது, அது வெறும் பெயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்குதே சோஷியல் மீடியாவே தவிர, சோஷியல் மீடியாவும் அந்த டாக்டர் சொன்னதையே தான் சொல்லுது. அப்படி என்ன தாண்டா அந்த டாக்டர் சொன்னார், அதை சொல்லண்டா முதல்ல சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த வரேன். பேசிக்கலி ஈஸி மோட், நார்மல் மோட், ஹார்ட் மோட், மாங்க் மோடுன்னு 4 இருக்குங்க. அதாவது உங்கள் மாஸ்டிபேஷன் பழக்க வழக்கங்களை நீங்கள் குறைக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஈஸி மோடுனா என்ன ஆகுமா, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் பண்ணாமல் இருக்கிறது. நார்மல் மோட்னா அது 3 months. ஹார்ட் மோட்னா 6 months பண்ணாமல் இருக்கிறது. மாங்க் மோட்னா 365 நாள் பண்ணாமல் இருந்து அதுக்கு மேலேயும் அதை எடுத்துகிட்டு போகிறதான். எனக்கு அதில் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அப்படி கிடையாதுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது ஹார்ட் மோட், தென் நார்மல், தென் ஈஸி, தென் ஒன்லி மாங்க் மோடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் மோட் என்னன்றதை அடுத்த எபிசோடில் சொல்கிறோம் வாங்க.